பிரிவினை சுயநல பேரறுப்போ, வறியவர் எளியவர் துயர் துடைப்போ. பிரிவினை சுயநல பேரறுப்போ, வறியவர் எளியவர் துயர் துடைப்போ. அனைவரும் வாழ்ந்திட அர்ப்பணி தொடர்ந்திட பலியினில் இணைவோம், வாழ்வடைவோம். தந்தாயும் பிள்ளைகளாம் ஒரு குலமாய் வருகின்றோம். தந்தாயும் பிள்ளைகளாம் ஒரு குலமாய் வருகின்றோம். கவலைகள் படர்வதில்லை, கடமைகள் உரிமைகள் மதித்தார். இழிநிலை தொடர்வதில்லை, கருணையின் வழிகளில் நடந்தார். கவலைகள் படர்வதில்லை, கடமைகள் உரிமைகள் மதித்தார். இழிநிலை தொடர்வதில்லை, நீதியும் நீர் போல் பாய்ந்திடுமே, நேர்மையும் மாறாய் பெருகிடுமே. நீதியும் நீர் போல் பாய்ந்திடுமே, நேர்மையும் மாறாய் பெருகிடுமே. அனைவரும் வாழ்ந்திட அருள்மணி தொடர்ந்திட பலியினில் இணைவோம், வாழ்வடைவோம். தந்தாய் பிள்ளைகளா ஒரு குலமாய் வருகின்றோம். தாய் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, கனவில் கனிந்திடும் யூபிலி என்ற மைய சிந்தனையில் நம்மை சிந்திக்க வைத்து நமக்காக ஜெபிக்க வந்திருக்கும் அருட்தந்தையர்களையும் அருட்சகோதரிகளையும் அரசு ஊழியர், மண்ணின் மகளிர், வெளியூர் வாழ் மக்கள் சார்பாக வரவேற்றுக் கொள்வதுடன் திருவிழா நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். கனிவு என்பது மலர் போன்ற மென்மையான மனித இனம். வாடிவிடாதபடி இதமாக பேசுவது. ஆம், இயேசு தன் மலைப்பொழிவில் கனியுடையோர் பேறு பெற்றோர் என்கிறார். நம்மில் எத்தனை பேர் சகோதர சகோதரிகளிடம் அன்பாக இருக்கிறோம்? சற்று சிந்திக்க வேண்டிய நிலை. கானாவூர் திருமணத்தில் ரசம் தீர்ந்தபோது பிறர் குறையை நிறைவு செய்ய மகனிடம் பரிந்து பேசி சுவையான ரசம் கிடைக்க செய்தது அன்னை மரியாள் பிறரிடம் கொண்ட கனிவான இரக்கம்தான்.
புத்தர் அடிபட்ட அன்னத்தை எடுத்து மருந்திட்டு காட்டியதன் காரணம் உயிர்கள் மீது கொண்ட கனிவான அன்புதான். சாக்கடையோரம் சந்திக்கும் சாமரம், பேசிய பூமரம் என்று கவிஞர் ஒருவர் அன்னை தெரசாவை வர்ணிக்க காரணம் அன்னை தெரசாவின் கனிவான இரக்கம்தான். நாம் இறைமகன் இயேசுவின் மீது கொண்ட அன்பினால்தான் தன் உயிரை நமக்காக இழந்தார். நம்மில் எத்தனை பேர் பிறருக்காக நம்மை இழக்க தயாராக இருக்கிறோம்? சற்று சிந்திப்போம். கனிவு இறக்கும் இடத்தில் நட்பு இருக்கும், கனிவு இருக்கும் இடத்தில் பாசம் இருக்கும், கனிவு இருக்கும் இடத்தில் இரக்கம் இருக்கும், கனிவு இருக்கும் இடத்தில் பாதுகாப்பு இருக்கும். கனிவே உறவின் உயிர் நாடி என்பதை உணர்வோம். கோடி நாள் வாழ்வதல்ல வாழ்க்கை, கோடி உள்ளங்களில் வாழ்வதுதான் வாழ்க்கை என்பதை உணர்வோம். தன்னலம் துறந்து பிறர் நலம் பேணி கைமாறு கருதா பகலவனைப் போல் நாமும் பிரதிபலன் பாராமல் பிறரிடம் கனிவு காட்ட வரம் வேண்டி திருப்பலியில் இணைவோம். ஆண்டவர் இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமது பங்கின் விழாவின் 9வது நாளாகிய இன்று மகிழ்ச்சியுடன் கனிவில் கனிந்திடும் யூபிலி என்று இந்த விழாவை கொண்டாட நாம் ஒருங்கிணைந்து வந்திருக்கின்றோம். இந்நாளில் இந்த திருப்பலிக்கு தலைமை தாங்குகின்ற அருள் பணி சிரில் மெஸ்பின் அவர்களையும், மறையுரை வழியாக நமக்கு இறைவார்த்தை ஒளியூட்ட வருகின்ற அருள் தந்தை சிஜின் அவர்களையும் நம் மத்தியிலே வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். மேலும் இந்த திருப்பலியை சிறப்பிக்கின்ற மண்ணின் மகளிர், அரசு ஊழியர்கள், வெளியூர் வாழ் பங்கு மக்களையும் இந்த விழா நாளிலே அன்புடன் வரவேற்கின்றோம். இந்நாளில் தங்கள் குடும்பங்களின் தேவைகள், வேண்டுதல்கள், மன்றாட்டுக்கள் நிறைவேற நன்றியாகவும் வேண்டுதலாகவும் ஜெபிக்கின்ற அனைத்து குடும்பங்களையும் நாம் நினைந்து அவர்களுக்காக ஜெபிப்போம். பைங்குளத்திலிருந்து லோகிதாஸ் பேபி குடும்பம் உடல் நலன் வேண்டி வேண்டுதல் பலியாக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஆனந்த், நிர்மலா ராணி, டேனிலா, சோபியா, தியோடர் சாமுவேல் சென்னையில் வாழ்கின்ற குடும்பத்தில் தேர்வில் வெற்றி பெறவும் உடல் நலன் வேண்டியும் பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். திக்குறிச்சியிலிருந்து ஆனந்த், மெல்வி ராணி, குழந்தை ஆலன் உடல் நலன் வேண்டி வேண்டுதல் பலியாக ஜெபிக்கின்றார்கள். சென்னையிலிருந்து மாசில்லாமணி, வயலா மேரி, ஐஜின் பிரகாஷ், இசபெல் ராணி குடும்பம் நன்றி பலியாகவும், சிமி, சிஜன் சிங், நைலின் டியா குடும்பம் நன்றியாகவும், கானா ஊரிலிருந்து மரியராஜ், ரத்னபாய் பிள்ளைகள், மேக்சிலின் ராஷ்மின் நன்றி பலியாகவும் உடல்நல வேண்டியும் நினைத்த காரியம் நிறைவேற வேண்டி இந்த பலியில் ஜெபிக்கின்றார்கள். ஐரேனிபுரத்திலிருந்து எட்வின் ஆல்பர்ட், ஜாக்குலின் ஜெமி, இயோலின் பிரெட், ஜியோலின் பர்ட் குடும்பம் நன்றி பலியாக இந்த பலியில் ஜெபிக்கின்றார்கள். மாதாபுரத்திலிருந்து ஜாஸ்மின் நிம்மி, ஐவின் யுபோனா, இவியா குடும்பத்தினர்கள் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அரச குலத்திலிருந்து செல்வன், சோபா, பெலினஸ் எஸ் கிஃப்டை, பெலினஸ் எஸ் நிஃப்டை குடும்பம் நன்றி பலியாகவும், வில்லாரி விலையிலிருந்து அபிஷாராஜ், அபிலாஷா, அனிஸ்ராஜ், ஆனிக்வன், ஷானிட்ரா குடும்பம் நன்றி பலியாகவும், மணவாள குறிச்சியிலிருந்து ஆஸ்லின் ருஷ்மி, ஜெஸ்வின் அலெக்ஸ் நன்றியும் வேண்டுதலுமாகவும், கல்லுக்கூட்டத்திலிருந்து கியூபா, ஜஸ்டின் ஆல்பர்ட் குடும்பம் நன்றியும் வேண்டுதலாகவும், அரச குலத்திலிருந்து பிரியங்கா, சுபாஷ் நன்றியும் வேண்டுதலுமாகவும், கானாவூரிலிருந்து லியோஜரின், ஜெனிஷா, லியானா நன்றி பலியாகவும், வெட்டுவிளையிலிருந்து அபிலா ரோஸ், மெர்லின், ஐலின் கென்சிக் நன்றி பலியாகவும், கீழ புட்டல் குழியிலிருந்து பெனிலா ரோஸ், பெனிஸ் வினோ நன்றியும் வேண்டுதலாகவும், மார்த்தாண்டத்திலிருந்து ரத்னசாமி, ஜெசிந்தா நன்றியையும் உடல் நலன் வேண்டியும், சென்னையிலிருந்து பிராங்க்லின், சிபானியா, மெஸ்மர், ரியான் உடல் நலன் வேண்டியும் வாழ்வு வளர்ச்சியடை வேண்டுதலாகவும், குளித்துறையிலிருந்து பிரதாப் சிங், அனிஷா, நிஷாந்த், ரித்திக் நன்றியும் உடல் நலம் வேண்டியும்,
அருமனையிலிருந்து சுபின், சோபனா, சுமிக்ஷா உடல் நலன் வேண்டியும், எஸ்டி மங்காட்டிலிருந்து கிளாட்சன், இதழ் சந்திரி, ரோசரி, கிளாடி, எல்பின்ஸ்டன், அஸ்மி நன்றி பலியாகவும், மலையடியிலிருந்து விபில்தாஸ், ஹஸ்பின் ரிஷா, ஹியூபில் கியர்ஸ்டன், ஹெலானா கியர்ஸ்டன் நன்றி பலியாக நினைத்த காரியம் நிறைவேறவும், 8ஆம் அடையிலிருந்து ஹென்ஸ்லின், ஜென்சி ரிஷா, தெபோரா, டிலன் குடும்பம் நன்றியாகவும், தங்கப்பன், மரிய செல்வம் குடும்பம் நன்றி பலியாகவும், எம் அஜிகுமார், ஆனி பிரியா, ஆஸ்ட்ரோ ஜெஃபர்சன், ஆஷ்லேசா குடும்பம் நன்றி பலியாகவும் ஜெபிக்கின்றார்கள். மேலும் 10 நாட்களும் சிறப்பு பலியாக வேண்டுகின்ற பெர்லின் சேவியர், மேரி நிஷா, அபிஷேக் பிரிட்டோ, ஆக்லின் பிரிட்டோ, நேசம்மாள் குடும்பத்தின் நன்றியாகவும், கனகராஜ், மேரி வர்ஜின், மெரின்ராஜ், ஜெரின்ராஜ் குடும்பத்தின் நன்றியாகவும், பிரான்சிஸ், இந்திரா ஸ்டாரி, ஆட்லின் ஸ்டினியா, ஜென்ரோ ஜெஃப்ரின் குடும்பத்தின் நன்றியாகவும், ராஜேந்திரன், லிட்டில் ஃப்ளவர், ஜெனிஃபர் அபிலா, லியோ ஜெரின், ஜெனிஷா, லியானா குடும்பத்தின் நன்றியாகவும், பிரிக்மான்ஸ், டோராபாய், நிதின் பிரகாஷ், அமல்ராஜ், ஜிபிரிஷ்ணா, ஆஸ்லின் தியா குடும்பத்தின் நன்றியாகவும், மெல்பின், ஆர்த்தி, லித்தின், லியானா குடும்பத்தின் நன்றியாகவும், ஜபராணி, வின்சன், ரக்ஷனா, வர்சினி, அருள் சகோதரி ஜெனிலா குடும்பத்தின் நன்றியாகவும், லாரன், சரோஜினி, அஜேஷ், ஆனித்ரேஸ், ஜியா, தியா, அபிஷா, லதர்சன், லினியா, லிஜோ, டேனியல் குடும்பத்தின் நன்றியாகவும், அப்பாத்துரை, அனிதா, அஜய், வின்ஸ் பிரபாகர் குடும்பத்தின் நன்றியாகவும், வர்கீஸ், புனிதா, அபிவர்ஷா, அவிஜர்ஷா குடும்பத்தின் நன்றியாகவும், சுஜிந்துரை, ஷீஜா ரோஸ், ஷெர்ஜின், அட்சாவியா குடும்பத்தின் நன்றியாகவும், ஆண்ட்ரோ, ஆட்லின் கவிதா, பெர்சின் ஏ கேல்னோ, பிரைலின் ஆண்ட்ரோ குடும்பத்தின் நன்றியாகவும், ஜெயா, மில்லட் துரை, சபீனா, அட்ரிஷா பெரில், அட்ரிஷா ஷெரில் குடும்பத்தின் நன்றியாகவும், லாசர், சுதாராணி, சுபின், மதனா, அஜு பிரகாஷ், மோனிஷா, மோஜு, அஸ்வந்த், சுபின், அபிஷா, செர்பின், செர்ஜின் குடும்பத்தின் நன்றியாகவும், சிங்கராஜன், ஜெமிலா, சிஜு குடும்பத்தின் நன்றியாகவும், தாஸ், ஜெயா, நவ்யா குடும்பத்தின் நன்றியாகவும், சந்திரசேகர், பிரேமா ராணி, ஹியூபின், ஜஸ்டின், ஆல்பர்ட், ஹியூவா குடும்பத்தின் வேண்டுதலாகவும், லோபிதாஸ், விமலா, அஸ்மி, ஆரோன் குடும்பத்தின் வேண்டுதலாகவும், தங்கராஜ், ரோசிலி பிள்ளைகள் குடும்பத்தின் நன்றியாகவும் உடல் நலன் வேண்டியும், சுசில், ஆடலின், மதுரம், ஆஸ்ட்ரிச், ரெனால்டி, ஆஸ்லின், ருஷ்மி, ஜெஸ்லின், அலெக்ஸ் குடும்பத்தின் நன்றியாகவும், ஸ்டான்லி, தாமஸ், ஜெமிஷா, ஃப்ரெட்ரின், ஸ்ரீராஜ், ஜஸ்பித், ஸ்டானியா குடும்பத்தின் நன்றியாகவும், டென்னிஸ், விஜயாள், ஆன்லி, ஆன்சி குடும்பத்தின் நன்றியாகவும், சந்திரகுமார், லீலா, சௌமியா, ஷர்மியா குடும்பத்தின் நன்றியாகவும், லோவி, மேரி பிளாரன்ஸ், ரிஷ்மா, ஜிஸ்மா குடும்பத்தின் நன்றியாகவும், நேச ராஜகுமார், உஷா ராணி, மெபின் ராஜா, நிகிஷா குடும்பத்தின் நன்றியாகவும், கிறிஸ்துதாஸ், மேரி புஷ்பம், அஸ்வின், அபினேஷ் குடும்பத்தின் நன்றியாகவும், இயேசுதாஸ், மேரி ரமணிபாய், அஸ்வின், ஆஷா, அஜின், அத்விகா குடும்பத்தின் நன்றியாகவும், சுபாஷ் சிங், விஜய் பிரியதர்ஷினி, ஷான், விசால், நிக்ஷா, சுபாஷ் குடும்பத்தின் நன்றியாகவும், மரிய மிக்கேல், சந்திரா, ஆனந்த் மிக்கேல், வருண் குடும்பத்தில் வேலை வாய்ப்பு வேண்டுதலாகவும், விஜயகுமார், கில்டா, ஆண்ட்ரூ, டினோலின் குடும்பத்தின் நன்றியாகவும் நாம் ஜெபிக்கின்றோம். இக்குடும்பங்கள் அனைத்தும் புனிதருடைய அன்பிலும் அரவணைப்பிலும் ஆதரவிலும் நிலைத்து வாழ்ந்திட, விண்ணக குடைகள் பெற்று மகிழ்ந்திட வேண்டும் என்று இவர்களுக்காக இந்த வழியில் நாம் பக்தியுடன் இறைவிட வேண்டுவோம். அனைவரும் எழுந்திருப்போம். திருப்பலியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க நம்மிடம் இருக்கின்ற குற்றங்கள், தவறுகள் இவற்றை நினைத்து பார்த்து இறைவனிடம் மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். ஆண்டவரே மன்னிப்பு
அன்பு இறைவா, சகோதரர்கள் ஒன்றுபட்டு வாழ்வது நல்லது என்பதை அறிந்திருந்தும் சகோதர சகோதரிகளோடு உறவு கொண்டு சமாதானமாக வாழ தவறிய நேரங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். மன்னியும் இறைவா, மன்னியும். மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. மன்னிப்பின் மாபெருனே, எம் அன்பு இறைவா, இளமையில் தங்களை வளர்த்து ஆளாக்கும் பெற்றோரை முதுமையில் காக்க தவறிய நேரங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். மன்னியும் இறைவா, மன்னியும். மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. மன்னிப்பின் மாபரனே என் இறைவா, ஆறுதல் தரும் நல்வார்த்தைகள் அடங்கிய திருவிவிலியத்தை வாசிக்காமல் ஊடகங்களில் எங்கள் சிந்தனைகளை செலுத்திய நேரங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். மன்னியும் இறைவா, மன்னியும். மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் குற்றங்கள் தவறுகளை மன்னித்து நம்மை முடிவில்லாத நிறைவான வாழ்வதற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகிலே நல்மனதுள்ளோர்க்கு அமைதியும் ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலா மாட்சிமைக்காக நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராய இறைவனே, இணையில்லா விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்ட தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாய் ஜெனித்தவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராம் இறைவனே, இறைவனே செம்மறியே. தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த மகனே நீர். உலகின் போக்குபவர் நீலம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவர் என் மீது இறங்குவீர். நிழலில் இயேசு கிறிஸ்துவே
தூயவற்றையும் உகந்தவற்றையுமே என்றும் சிந்தித்து எங்கள் சகோதர சகோதரிகளில் கனிவை எடுத்துச் சொல்லி உண்மையாகவே அன்பு செய்து வாழ ஆற்றல் பெறுவோமாக. உம்மூர்மையாவின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாகுமை மன்றாடுகிறோம். கடவுள் வெறுமையாக இருந்த உலகினை பார்த்து ஒளி தோன்று என்றார். ஒளி தோன்றிற்று. மகிழ்ச்சிக்கும் வெற்றிக்கும் அடையாளமாக இருக்கும் ஒளியானது இருளை அகற்றி மனிதனுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இறைவனின் பாதுகாப்பையும் இறை ஆசீர்வாதத்தையும் இறை பிரசன்னத்தையும் உணர்ந்து ஒளியானது நமது உள்ளங்களில் மனிதநேயம், கனிவு, அன்பு, அர்ப்பணம் போன்ற நற்பண்புகள் நம்மிலும் துளிர்விடும் என்ற உள்ளுணர்வோடு ஒளி ஏற்றி மகிழ்வோம். கனவில் கனிந்திடும் யூபிலி என்ற சிந்தனையை உள்வாங்கி தலைமை ஏற்று திருப்பலி நிறைவேற்ற வந்திருக்கும் அருட்பணி சிறில் மெஸ்பின் வாவரை பங்கு தந்தை அவர்களை தலைமையின் ஒளி ஏற்ற தாழ்மையாய் அழைக்கின்றோம். பங்கின் வழிகாட்டியாய் வார்த்தையால் வாழ வைக்கும் நாயகனாய் வழிநடத்தும் தூய ஆவியின் வளமான வார்த்தைகளால் வலுவூட்ட வந்திருக்கும் அருட்பணி ஷிஜின் அவர்களை அருளுரையின் ஒளியேற்ற அன்பாய் அழைக்கிறோம். பங்கின் தந்தையாகவும் பக்தியின் உறைவிடமாகவும் வழிகாட்டுதலின் வல்லவராகவும் விளங்கும் பங்கு தந்தை அவர்களை வழிகாட்டுதலின் ஒளி ஏற்ற அன்பாய் அழைக்கின்றோம். அமைதியும் சாந்தமும் தன்னகத்தை கொண்டு அருகில் இருந்து வழிநடத்தும் அருட் சகோதரிகள் சார்பாக அமைதியின் ஒளியேற்ற அன்பாய் அழைக்கிறோம். சேவை துறைகளில் சிறந்த முறையில் செயல்பட்டு வரும் அரசு ஊழியர்கள் சார்பாகவும் இருமனம் இணைந்து உறவில் ஒன்றுபட்டு நற்திசைகளிலும் மனம் பரப்பி மகிழும் மண்ணின் மகளிர் சார்பாகவும் திரைக்கடல் ஓடிவின் திரவியம் தேடி என்பதற்கு ஏற்ப வெளியூர் வாழ் மக்கள் சார்பாகவும் இணைந்து 5ஆம் ஒளியேற்ற அன்பாய் அழைக்கிறோம். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இன்றைய முதல் வாசகமானது தொடக்க நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. யாக்கோபு சகோதரர் ஏசாயை சந்திக்க வரும்போது ஏசாவே யாக்கோபை எதிர்கொண்டு ஓடி அவரை அரவணைத்து இறுக கட்டித் தழுவி முத்தமிட்டார். பார்த்தீர்களா சகோதர உறவின் வெளிப்பாட்டை?
யாக்கோபு ஏசாயாவிடம், உமது முகத்தை காண்பது கடவுளின் முகத்தை காண்பது போல் இருக்கிறது, ஏனெனில் நீர் எனக்கு கனிவு காட்டியுள்ளீர் என்றார். ஆம் அன்பர்களே, நாமும் நம் குடும்பங்களில் அண்ணன் தம்பி, அக்கா தங்கை, மாமியார் மருமகள் உறவில் கனிவு கொண்டு வாழ்வோம். சகோதரன் என்றும் அரண், சந்தோஷம் நிறைந்த வரம் என்ற சிந்தனையோடு வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம். 33ஆம் அதிகாரம் 3 12 வரை உள்ள இறை வார்த்தைகள். தொடக்க நூல் 33 அதிகாரம் 3 12 வரை உள்ள இறை வார்த்தைகள். யாக்கோபு அவர்களுக்கு முன் சென்று தம் சகோதரரை நெருங்கி செல்கையில் 7 முறை தரையில் வீழ்ந்து அவரை வணங்கினார். ஏசாவோ அவருக்கு எதிர்கொண்டு ஓடி அவரை அரவணைத்து இறுக கட்டி தழுவி முத்தமிட்டார். இருவரும் மகிழ்ச்சி கண்ணீர் சிந்தினர். பின் கண்களை உயர்த்தி பெண்களையும் அவர்களின் பிள்ளைகளையும் கண்டு, உன்னோடு இருக்கும் இவர்கள் யார் என்று கேட்டார். அவரும், உம் அடியானாகிய எனக்கு கடவுள் கருணையுடன் அருளிய பிள்ளைகளே இவர்கள் என்று பதில் சொன்னார். அப்பொழுது வேலைக்காரிகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் அணுகி அவரை வணங்கினர். அவ்வாறே லேயாவும் அவருடைய பிள்ளைகளும் வணங்கினர். இறுதியாக யோசேப்பும் ராக்கேலும் நெருங்கி வந்து வணங்கினர். அப்போது ஏசா யாக்கோபை நோக்கி, எனக்கு எதிர்கொண்டு வந்த பரிகாரம் எதற்காக என்று கேட்டார். யாக்கோபு, என் தலைவராகிய உம் பார்வையில் எனக்கு தயை கிடைப்பதற்காக என்று பதில் சொன்னார். ஏசா, என் சகோதரனே, ஏற்கனவே என்னிடம் மிகுதியாக உள்ளது, உன்னுடையதை நீயே வைத்துக்கொள் என்றார். யாக்கோபு, இல்லை, உமது பார்வையில் எனக்கு தயை கிடைத்திருப்பது உண்மையானால் நான் தரும் அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும். உமது முகத்தை காண்பது கடவுளின் முகத்தை காண்பது போல் இருக்கிறது, ஏனெனில் நீர் எனக்கு கனிவு காட்டியுள்ளீர். எனவே உமது அடியேன் கொண்டு வந்துள்ள அன்பளிப்பை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளும். ஏனெனில் கடவுளின் கருணையினால் எனக்கு வேண்டிய மட்டும் உள்ளது என்று சொல்லி வற்புறுத்த அவரும் அவற்றை பெற்றுக்கொண்டார். பிறகு அவர், நாம் சேர்ந்து பயணம் செய்வோம், உனக்கு முன் நான் செல்வேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இதயம் எல்லாம் நிறையே, இதயத்தில் உந்தன் நினைவே. இதயம் எல்லாம் நிறையே, இதயத்தில் உந்தன் நிறைவே. இரவும் பகலும் இமைக்கும் பொழுதும் இறையே, இறையே. இரவும் பகலும் இமைக்கும் பொழுதும் இறையே, நீயே இறையே. அன்பே வாழ்வின் அடிநாதம், உன் அன்பில் சிறுதுளி நானாவே. அன்பே வாழ்வின் அடிநாதம், உன் அன்பில் சிறுதுளி நானாவே. இதயம் எல்லாம் நிறையே, இதயத்தில்
கடலாளம் உன்னன்பு கரை காண பேரன்பு அலையாக நீ வருவாயே அலையாக நீ வருவாயே தாயாக உந்தன் பாசம் தந்தையாக உன் நேசம் சேயாக நானும் தொடர்வேனே சேயாக நானும் தொடர்வேனே இரக்கமும் கனிவும் உன் பார்வை இறங்கிடும் இதயம் நானாவே இரக்கமும் கனிவும் உன் பார்வை இறங்கிடும் இதயம் நானாவே இதயம் எல்லாம் இறையே இதயத்தில் உந்தன் நினைவே ஆராத இந்தச் சோகம் பனி போல என்னில் மாறும் ஆள் போல நீயும் வருவாயே ஆள் போல நீயும் வருவாயே ஆகாய உன்மனம் அகலாது உன் கரம் அகநாடி நாளும் வருவேனே அகநாடி நாளும் வருவேனே பரிவும் பகிர்வும் உன் பார்வை இழந்திடும் இதயம் நானாவே பரிவும் பகிர்வும் உன் பார்வை இழந்திடும் இதயம் நானாவே இதயம் எல்லாம் நீயே இதயத்தில் உந்தன் நினைவே இதயம் எல்லாம் இறையே இதயத்தில் உந்தன் நினைவே இரவும் பகலும் இமைக்கும் பொழுதும் இறையே நீயே இறையே இரவும் பகலும் இமைக்கும் பொழுதும் இறையே நீயே இறையே இதயம் எல்லாம் இறையே இதயத்தில் உந்தன் நினைவே கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இன்றைய இரண்டாம் வாசகமானது கொலேசேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. மனிதரை அழகுபடுத்தும் அணிகலன்கள் பலவாகும். உலக வாழ்வுக்குரிய அணிகலன்களால் அழகுபடுத்தாமல் இறை வாழ்வுக்குரிய அணிகலன்களான பரிவு, இரக்கம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகியவற்றால் அழகுபடுத்த வேண்டும். திருமணம் என்னும் திருவட்சானத்தால் இணைக்கப்பட்ட தம்பதியினர் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து மன மகிழ்ச்சியுடன் வாழ அழைப்பு விடுகிறார் புனித பவுல். பிள்ளை கனி அமுதமாகவும் பேசும் சித்திரமாகவும் விளங்கும். குழந்தைகளை கனிவோடும் பாசத்தோடும் வளர்க்க அழைப்பு விடுக்கும் வாசகத்திற்கு செவிமடுப்போம். திருத்தூதரான தூய பவுல் கொலோசேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 3ஆம் அதிகாரம்
12 24 வரை உள்ள இறைவார்த்தைகள். கொலோசேயர் 3 12 24 வரை. நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்புக்குரிய இறை மக்கள். எனவே அதற்கிசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நிறைப்படுத்துவதாக. இவ் அமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றி உள்ளவர்களாய் இருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஆண்டவரை சார்ந்து வாழ்வோருக்கு இதுவே தகும். திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரை சார்ந்தவர்களுக்கு இதுவே தகும். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள். அப்படி செய்தால் அவர்கள் மனந்தளர்ந்து போவார்கள். அடிமைகளே, இவ்வுலகில் உள்ள உங்கள் தலைவர்களுக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள். மனிதர்களுக்கு உகந்தவர்களாகுமாறு வேலை செய்வதாக காட்டிக்கொள்ளாமல் ஆண்டவருக்கு அஞ்சி முழு மனதோடு வேலை செய்யுங்கள். நீங்கள் செய்கின்ற அனைத்து வேலைகளையும் மனிதருக்காக அல்ல, ஆண்டவருக்காகவே செய்கிறீர்கள் என உணர்ந்து உளமாற செய்யுங்கள். அதற்கு கைமாறாக ஆண்டவர் உங்களுக்கு உரிமைப்பேறு அருள்வார் என்பது தெரியும் அல்லவா? நீங்கள் உங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவுக்காகவே வேலை செய்யுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கனிவு உடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்து ஆக்கிக் கொள்வர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 28 முதல் 30 முடிய உள்ள வசனங்கள்.
மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 28 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருக்கிறவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, பங்கு குடும்ப விழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஃபாத்திமா நகர் பங்கு இறை சமூகமாகிய உங்களுக்கும், உங்களை பாசத்தோடு வழிநடத்துகின்ற உங்கள் பாச பங்கு தந்தை, அருட் சகோதரிகள் மற்றும் உங்களுடைய உற்றார் உறவினர்கள், உள்ளூரிலிருந்து வெளியூரில் வாழக்கூடிய அனைத்து மக்கள் போன்றோருக்கும் விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். பலமுறை இந்த பகுதி வழியாக பயணம் செய்திருக்கிறேன். ஆனால் ஆலயத்திலே உள்ளே நுழைவதற்கும் உங்களுடைய விழாவிலே பங்கெடுப்பதற்கும் ஆண்டவர் தந்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்புக்காக, முதலாக உங்களுடைய ஆலயத்திலே வந்திருக்கக்கூடிய வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி கூறுகிறேன். உங்களுடைய ஆலயத்தை பற்றி, இந்த இறை சமூகத்தை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களுடைய ஒருங்கிணைந்த செயல்பாடுகள், உங்களுடைய பாசமான செயல்பாடுகள் எல்லாவற்றையும் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களுடைய விழாவிலே பங்கெடுப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். அன்பானவர்களே, இன்றைய நாளிலே நம்முடைய சிந்தனைக்காக நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய சிந்தனை கனிவில் கனிந்திடும் ஜூபிலி என்று சொல்லுகின்றது. இந்த சிந்தனையை நான் கேட்டவுடனே என்னுடைய மனதிலே ஞாபகத்திற்கு வந்தது நான் படித்த ஒரு நிகழ்வு. அமெரிக்க நாட்டிலே வாழ்ந்திருந்த அருள் பணியாளரும் இறையியலருமான ஒரு மனிதர். அவருடைய பெயர் ஹென்றி நியூவன் என்பவர். அவருடைய பணி வாழ்க்கையினுடைய தொடக்கத்திலே அவரை தொட்ட, அவரை பாதித்த ஒரு நிகழ்வை அவர் சொல்வார், அவர் பதிவிடுவார். அவர் ஒரு குருமட்டத்திலே குரு மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பணி அவர் செய்து கொண்டு வருகிறார். அப்படி இருக்கின்ற வேளையிலே பெரிய வாரம் வருகிறது. பெரிய வாரத்தினுடைய திருநிகழ்வுகளை எல்லாம் நடத்துவதற்காக அருள் சகோதரிகள் நடத்துகின்ற அன்பு இல்லம் ஒன்றுக்கு இவர் அனுப்பப்படுகிறார். அவர் பெரிய வியாழன் என்று செல்கிறார். பெரிய வியாழனுடைய திருப்பலி அவர்கள் நிகழ்த்துகிறார்கள். பெரிய வெள்ளியினுடைய திருச்சடங்குகள் வருகின்றன. அந்த நிகழ்வுகளில் நமக்கு தெரியும், சிலுவை பாதம் முத்துகின்ற ஒரு நிகழ்வு இருக்கும். அந்த இல்லத்திலே 300க்கும் அதிகமான நோயாளிகள், உள் நோயாளிகள் இருந்தார்கள். அவர்கள் அத்தனை பேரும் வரிசையாக வந்து சிலுவை பாதத்தை அவர்கள் முத்தம் விட்டு அவர்கள் சென்றார்கள். அதற்கு பிறகு அங்கே 20க்கும் மேற்பட்ட அருட் சகோதரிகள் பணி செய்து வந்தார்கள். மேலும் பலர் அங்கே வேலை செய்து வந்தார்கள். அவர்கள் வரிசையாக வந்து சிலுவை பாதத்தை அவர்கள் முத்தம் விட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். கடைசியாக அந்த இல்லத்தினுடைய தலைமை அருட் சகோதரி வந்தார்கள். அவர்கள் சிலுவை பாதத்தை முத்தம் விட்டு அருள் தந்தையின் இடத்திலே வந்து அவர்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். எங்களுடைய இந்த இல்லத்திலே ஒரு சில நோயாளிகள், அவர்கள் இங்கே வர முடியாதவாறு அவர்கள் படுக்கையில் இருக்கிறார்கள். நீங்கள் சிலுவையை தூக்கி கொண்டு வந்து அவர்களுக்கு சிலுவை முத்தம் செய்ய கொடுக்க முடியுமா என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள். அருள் தந்தை அவர்களும் சரி என்று சொல்லி சொல்லுகிறார். அவர் சிலுவை தூக்குகிறார். 2 அருட் சகோதரிகள் அவர்கள் மெழுகுத்திரிகளை தூக்கி கொண்டு அந்த தந்தைக்கு அவர்கள் வழிகாட்டுகிறார்கள். அவர்கள் அப்படியே வழிகாட்டி ஒரு பெரிய ஒரு அறைக்கு அவர்கள் கொண்டு செல்லுகிறார்கள். நீண்ட நெடிய ஒரு அறை. இவர்கள் அந்த அறையிலே நுழைந்தவுடனே அறையினுடைய மூலையில் இருக்கக்கூடிய ஒரு படுக்கையில் இருந்து ஒரு மனிதர் இங்கே வாருங்கள், இங்கே வாருங்கள் என்று சொல்லி அவர்களை கூப்பிடுவதை இவர்கள் பார்க்கிறார்கள். ஆனால் அந்த சகோதரிகள் எந்தெந்த படுக்கைகளுக்கு பக்கத்திலே எல்லாம் கொண்டு செல்கிறார்களோ அந்த படுக்கைகளுக்கு பக்கத்தில் எல்லாம் இவர்கள் சென்று அந்த சிலுவை அவர்களுக்கு முத்தம் செய்ய கொடுக்கிறார். கடைசியிலே அந்த கடைசியாக இருக்கக்கூடிய அந்த மனிதர் இங்கே வாருங்கள் என்று சொல்லி விருப்பமாக அழைத்த அந்த நபருக்கு சிலுவை பாதத்தை முத்தம் செய்ய கொடுக்காமலேயே அருட் சகோதரிகள் திரும்ப இருக்கிறார்கள். அப்பொழுது அந்த அருள் தந்தை கேட்கிறார், இல்லை அந்த மனிதர் கேட்கிறார் அல்லவா, அவருக்கு முத்தம் செய்ய கொடுக்கலாமே என்று சொல்லி கேட்கின்ற வேளையிலே அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர் ஒரு எய்ட்ஸ் நோயாளி. எய்ட்ஸ் நோயினுடைய இறுதி கட்டத்திலே அவர் இருக்கிறார். இப்பொழுது சில நேரங்களிலே அவருக்கு தான் செய்வது என்னது என்று சொல்லி அவருக்கு தெரியவில்லை. அண்மையிலே கூட ஒரு அருட் சகோதரி அவருக்கு உணவை ஊட்டுகின்ற வேளையிலே அவருடைய கையை கடித்து விட்டார். உங்களையும் ஏதாவது செய்து விடலாம், அதனால் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள்.
இல்லை, அவர் விரும்புகிறார், அதனால அவருக்கு கொடுக்கலாம் என்று சொல்லி அருள் தந்தை சொல்லுகிறார். மீண்டும் அவர்கள் சொல்லுகிறார்கள், இல்லை, அவர் ஒரு கிறிஸ்தவர் அல்ல, கிறிஸ்தவர் அல்லாத ஒரு மனிதராகவே அவருக்கு கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். இருந்தாலும் கொடுக்கலாம் என்று சொல்லி அந்த அருள் தந்தை சொல்ல, சரி என்று சொல்லி அவர்கள் அங்கே கொண்டு போகிறார்கள். போகின்ற பொழுது அந்த மனிதரை பார்க்கின்ற வேளையிலே அது ஒரு மனித தோற்றமே அதற்கு இல்லை, மனித சாயலே இல்லை. எலும்பு கூட்டிலே தோலை சுற்றியதை போல இருக்கிறது, சதையை அந்த உடல்ல இருப்பதை போல கூட தெரியவில்லை. எல்லா இடங்களிலும் குழி விழுந்து எலும்பு அப்படியே தெரிகின்றது. ஆனால் அந்த மனிதரை பார்க்கின்ற வேளையிலே அவருடைய இளமை நாட்களிலே நல்ல வாட்டச்சட்டமாக உயரமாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு மனிதராக இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அருள் தந்தை பதிவிடுகிறார். அவர் அப்படி இருக்கிறார். அவரை பார்ப்பதற்கு அந்த மனித சாயலை இல்லை. அவர் அப்படியே அந்த படுக்கையில் இருந்து மெல்ல எழுகிறார். இயேசுவை அப்படியே வாங்குகிறார். இயேசுனுடைய சுரூபத்தை வாங்கி இயேசுனுடைய முகத்திலே ஒரு முத்தம் இடுகிறார். அப்படி அவர் கொடுக்கிறார். கொடுத்து விட்டு அவரும் படுத்து விடுகிறார். அருள் தந்தை அவர்கள் அந்த பெரிய வெள்ளியினுடைய திருச்சடங்குகள் எல்லாவற்றையும் முடிக்கிறார்கள். ஈஸ்டர் திருப்பலி எல்லாம் முடிகிறது. முடிந்துவிட்டு அவர் அவருடைய குருமிடத்திற்கு அவர் திரும்ப சென்று விடுகிறார். சென்று விட்ட மறுநாள், அவர் சென்று சேர்ந்ததற்குடைய மறுநாள் திரும்பவும் அந்த இல்லத்தினுடைய தலைமை அருட் சகோதரி தொலைபேசியில் இந்த அருள் தந்தையை தொடர்பு கொண்டவரிடத்திலே ஒரு கோரிக்கை கேட்கிறார். அவரிடத்திலே ஒரு காரியத்தை கேட்கிறார். ஃபாதர், நீங்க வந்து அந்த ஒரு மனிதருக்கு நீங்கள் கடைசியாக சிலுவை பாதத்தை முத்தம் செய்ய கொடுத்தீர்கள் அல்லவா, அவருக்கு திருமுழுக்கு கொடுக்க முடியுமா என்று சொல்லி கேட்கிறார். சரி என்று சொல்லி அந்த அருள் தந்தையும் அவருடைய குருமடத்திலிருந்து புறப்பட்டு அந்த அன்பு இல்லத்துக்கு அவர்கள் வருகிறார்கள். வந்து அந்த மனிதரிடத்திலே அவர்கள் செல்கிறார்கள். பொதுவாக கத்தோலிக்க நாடுகள் எல்லாம் ஒரு மனிதர் வயதிற்கு வந்த ஒருவர் கிறிஸ்தவராக மாற வேண்டும், திருமுழுக்கு பெற வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய ப்ராசஸ் மிக நீண்ட ப்ராசஸாக இருக்கும். 2-3 வருடங்கள் எல்லாம் எடுக்கும் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அவர்கள் தான் ஏன் கிறிஸ்தவராக மாறுகிறார்கள் என்பதை அவர்கள் மெய்ப்பிக்க வேண்டும், காரியங்கள் எல்லாம் படிக்க வேண்டும். எல்லாவற்றையும் தெரிந்த பிறகுதான் அவர்கள் கிறிஸ்தவர்களாக மாற முடியும். ஆனால் இங்கே அவர் படுக்கையில் இருக்கிறார். அந்த மனிதரிடத்திலே இந்த அருள் தந்தை செல்கிறார். சென்று அவரிடத்திலே கேட்கிறார், நீங்கள் திருமுழுக்கு வேண்டும் என்று சொல்லி கேட்கிறீர்கள், ஏன் உங்களுக்கு திருமுழுக்கு வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். அப்பொழுது அந்த மனிதர் சொல்லுகிறார், நான் இந்த இல்லத்திலே 6 மாதங்களுக்கு முன்பாக வந்தேன். அதற்கு முன்பாக நான் தெருவிலே கடந்தேன். என்னுடைய குடும்பம் ஒரு பெரிய குடும்பம். என்னுடைய குடும்பத்தை நான் நல்லபடியாக நடத்தி கொண்டு வந்தேன். எனக்கு இந்த நோய் வந்தது. இந்த நோய் வந்தது என்று சொல்லி தெரிந்தவுடனே என்னுடைய மனைவியும் பிள்ளைகளும் என்னுடைய குடும்பம் எல்லாம் என்னை அவர்கள் உதறி தள்ளினார்கள். வீட்டிலே அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, உணவு கூட தரவில்லை. நான் தெருவிலே கிடத்தப்பட்டேன். என்னுடைய உடலிலே புண் வந்தது. என்னுடைய புண்ணிலிருந்து வந்த நாற்றத்தை என்னால் கூட தாங்க முடியவில்லை. அவ்வளவு துர்நாற்றமாக என்னுடைய உடலிலிருந்து புண் வந்தது. அப்படியே இருந்தேன். எனக்கு சாப்பாடு கூட ஊட்டுவதற்கு யாருமே வருவதில்லை. தூரத்தில் நின்று ஏதாவது தூக்கி எறிந்து விட்டு அவர்கள் சென்று விடுவார்கள். அப்படியே நான் இருந்தேன். அருட் சகோதரிகள் வந்தார்கள். அவர்கள் என்னை அவர்களுடைய வாகனத்தில் ஏற்றி கொண்டு வந்தார்கள். அவர்களுடைய இல்லத்திற்கு, இந்த இல்லத்திற்கு அவர்கள் கொண்டு வந்து என்னை அவர்கள் சுத்தப்படுத்தினார்கள், கழுவினார்கள், எனக்கு புத்தாடை அணிவித்தார்கள், எனக்கு அவர்கள் உணவு ஊட்டினார்கள். நான் அவர்களிடத்திலே கேட்டேன், என்னுடைய குடும்பக்காரர்கள் எனக்கு மிகவும் வேண்டப்பட்டவர்கள் எனக்கு இந்த உதவிகளை எல்லாம் செய்யவில்லை, ஆனால் நீங்கள் எனக்கு செய்கிறீர்கள், ஏன் செய்கிறீர்கள், எப்படி செய்கிறீர்கள் என்று சொல்லி கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இயேசுவுக்காக இதை செய்கிறோம் என்று சொல்லி சொன்னார்கள். இன்னொரு நாள் அருட் சகோதரி ஒருவர் எனக்கு உணவு ஊட்டி கொண்டிருந்தார். அந்த உணவு எனக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. ஆகவே நான் வாந்தி எடுத்தேன். அவருடைய உடலிலே அந்த வாந்தி விழுந்தது. அந்த சாப்பாட்டு பாத்திரத்திலே எல்லா இடத்திலும் அந்த வாந்தி சிந்தியது. நான் அந்த இடத்திலே இருந்திருந்தால் நான் கோபப்பட்டிருப்பேன். ஆனால் அருட் சகோதரி அந்த இடத்திலே புன்முறுவலோடு சிரித்த முகத்தோடு அவர் எல்லாவற்றையும் சுத்தப்படுத்தி வேறு உணவு வேறு பாத்திரத்திலே கொண்டு வந்து எனக்கு மீண்டும் அவர்கள் ஊட்டினார்கள். அவர்களிடத்திலும் நான் கேட்டேன், எப்படி உங்களால் முடிகிறது என்று சொல்லி கேட்டேன். அவர்களும் சொன்னார்கள், இயேசுக்காக செய்கிறோம் என்று சொல்லி சொன்னார்கள். அந்த இயேசு எனக்கு வேண்டும் என்று சொல்லி கேட்டேன். அப்பொழுது சொன்னார்கள், திருமுழுக்கு பெற வேண்டும் என்று சொல்லி சொன்னார்கள். ஆகவே எனக்கு திருமுழுக்கு வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்டார். அதற்கு மேலும் அந்த அருட்தந்தை எந்த கேள்விகளையும் கேட்கவில்லை. அவருக்கு திருமுழுக்கு கொடுக்கிறார். கொடுத்துவிட்டு அவருடைய குருமடத்திற்கு செல்கிறார். மீண்டும் அந்த தலைமை அருட் சகோதரியிடமிருந்து அவருக்கு தொலைபேசியிலே அழைப்பு வந்தது. ஃபாதர், அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொல்லி அந்த அழைப்பு வந்தது. ஆமன்பானவர்களே, கிறிஸ்துவை தெரியாத, அன்பை தெரியாத, பாசத்தை தெரியாத ஒரு மனிதர் அவருடைய வாழ்க்கையினுடைய கடைசி கட்டத்திலே அவர் நோய்வாய்ப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய வேளையிலே கிறிஸ்துவனுடைய அன்பை தெரிந்து கொள்ள, மனித அன்பை புரிந்து கொள்ள வைத்தது அருட் சகோதரிகளுடைய கனிவான செயல்கள், அவர்கள் காட்டிய கனிவான வார்த்தைகள் தான் அந்த மனிதரை, கிறிஸ்துவை தெரியாத, அன்பை உணராத மனிதரை உணர வைத்தன. இதே போல நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் நாம் அன்பு காட்ட, கனிவு காட்ட,
நம்முடைய குடும்பங்களிலாக இருக்கலாம், நாம் பணி செய்கின்ற இடங்களாக இருக்கலாம், நாம் சந்திக்கின்ற இடங்களிலாக இருக்கலாம், நம்முடைய பங்கு சமூகத்திலே, அன்பியங்களிலே, பக்த சபைகளிலே, இயக்கங்களிலே அன்பு காட்ட, கனிவு காட்ட நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். நம் ஆண்டவர் இதற்கான முன்மாதிரியை காட்டி செல்கின்றார். இன்றைய 2ஆம் வாசகத்திலே தூய பவுலடிகளார் சொல்வதைப் போல ஆண்டவர் நமக்கு அவர் முன்மாதிரியை காட்டியிருக்கிறார். அவருடைய வழியை பின்பற்றுகின்ற நாம் அவர் காட்டியதைப் போல நாம் கனிவுடையவர்களாக வாழ ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். அவருடைய கனிவை பற்றி பார்க்கின்ற வேளையிலே அவருடைய வார்த்தைகளிலே கனிவிருந்தது, அவருடைய செயல்களிலே கனிவிருந்தது. ஆண்டவருடைய வார்த்தை கனிவான வார்த்தையாக இருந்தது. ஆகவேதான் இந்த நற்செய்தியிலே அவர் சொல்லுகிறார், நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். பேறு பெற்றவர்கள் என்று சொல்லுகின்ற மலைப்பொழிவிலே மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் என்று சொல்லி சொல்லுகிறார். விவிலியம் சொல்லுகிறது, அவர் நெறிந்த நாணலை முறியார், மங்கி எறியும் திரியை அன்னையார் என்று சொல்லுகிறது. அப்படிப்பட்ட கனிவுடையவர் நம் ஆண்டவர் இயேசு. அவர் கனிவுடையவராக இருக்கிறார். அவரை பின்பற்றுகிற நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவரும் அவரை போல கனிவை நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய செயல்களிலே, நம்முடைய சொற்களிலே நாம் காட்ட நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். இதை சொல்லுகின்ற பொழுது என்னுடைய மனதிலே ஞாபகத்துக்கு வருவது ஔவையாருடைய பாடல், நல்வழி என்று சொல்லுகின்ற ஒரு பாடல் தொகுப்பிலே, கவிதை தொகுப்பிலே, ஒரு செய்யுள் தொகுப்பிலே 33வது பாடலாக வருகின்ற பாடல் அவர் அருமையாக பாடுவார். நம்முடைய வார்த்தைகள் எப்படி கனிவான வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற வேளையிலே அவர் பாடுகின்ற பாடல் எப்படி வரும்? வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம், வேழத்தில் பற்றுவும் கோல் பஞ்சில் பாயாது, நெட்டெருப்பு பாறைக்கு நெக்கி விடா பாறை, பசுமரத்தின் வேருக்கு நக்கு விடும். வெட்டனவே மெத்தனவே வெல்லாவாம். வெட்டனவே என்று சொன்னால் வெட்டுகின்றதை போல வருகின்ற கடினமான வார்த்தைகள், கனிவில்லாத வார்த்தைகள். மெத்தனவே, மெத்தனவே என்று சொன்னால் மென்மையான வார்த்தைகள், கனிவான வார்த்தைகள், இதமான வார்த்தைகள், ஊக்கமளிக்கக்கூடிய, ஆற்றலை அளிக்கக்கூடிய, ஆறுதல் தரக்கூடிய வார்த்தைகள். வெட்டனவே மெத்தனவே வெல்லாவாம், வெல்ல முடியாதாம். வேழத்தில் பற்றுருவும் கோல். வேழம் என்று சொன்னால் தெரியும், பிள்ளைகள் செய்யுளை படித்திருப்பார்கள், தமிழை படித்திருப்பார்கள். யானை வேழத்தில் பட்டுருவும் கோல், வேழத்தை குத்தி துளைத்து கொண்டு செல்லுகின்ற அம்பு அல்லது ஈட்டி. யானை அவ்வளவு வலிமை மிக்கது, அவ்வளவு பெரியது. அந்த யானையை குத்தி ஊடுருவுகின்ற ஈட்டி அல்லது கோல் பஞ்சில் பாயாது. ஒரு மூட்டையிலே நாம் பஞ்சை வைத்திருக்கிறோம், பஞ்சு மென்மையானது. அந்த மென்மையான பஞ்சிலே நாம் அந்த கோலை நாம் செலுத்தினோம் என்று சொன்னால் அதிலே பாயாது. அதே போல நெட்டிருப்பு பாறைக்கு நெக்கு விடா பாறை. நெட்டிருப்பு நீண்ட இரும்பு கம்பியை கொண்டு எவ்வளவுதான் நாம் மண்ணை, அந்த பாறையை உடைத்தாலும் வழிவிடாத, உடைபடாத பாறை. பசுமரத்தின் வேருக்கு நக்கு விடும். பசுமரத்தினுடைய வேறு எவ்வளவு இனிமையானதாக, எவ்வளவு அது சாஃப்டானதாக இருக்கும். அந்த பசுமரத்தினுடைய வேருக்கு வழிவிடுகிறது என்று சொல்லுகிறார். வெட்டனவே மெத்தனவே வெல்லாவாம், வேழத்தில் பட்டுருவும் கோல் பஞ்சில் பாயாது, நெட்டிருப்பு பாறைக்கு நெக்கி விடா பாறை, பசுமரத்தின் வேருக்கு நக்கு விடும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆக வன்மையான வார்த்தைகளால் எதையுமே நம்மாலே சாதிக்க முடியாது. மாறாக கனிவான, மென்மையான, ஆறுதல் தரக்கூடிய வார்த்தைகளை கொண்டு காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறார். ஔவையார் அத்தனை ஆண்டுகளுக்கு முன்பே அவருடைய ஞானத்தினால் அவர் அதை சொல்லுகிறார். ஆக நம்முடைய வார்த்தைகளிலே கனிவு முதலிலே இருக்க வேண்டும். கனிவுடைய வார்த்தைகளை நாம் பேசுகின்றோம் என்று சொன்னால் நம்முடைய குடும்பங்களிலே வெற்றி காணலாம், நம்முடைய தொழில்களிலே, நம்முடைய பழக்கங்களிலே, நம்முடைய வியாபாரங்களிலே, நம்முடைய படிப்புகளிலே கூட நாம் பல நேரங்களிலே வெற்றியை காண முடிகிறது. ஆக கனிவுடைய வார்த்தைகளை பயன்படுத்த நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். செயல்களிலே கனிவு வேண்டும். நம் ஆண்டவர் கனிவுடையராக இருந்தார். அவரை தேடி வந்தவர்கள் அத்தனை பேரையும் அவர் அரவணைத்தார். சிறு குழந்தைகளை கொண்டு பெற்றோர்கள் எல்லாம் அந்த வேளையிலே சீடர்கள் அதட்டுகிறார். ஆனால் ஆண்டவரே சொல்கிறார், அவர்களை என்னிடம் வரவிடுங்கள் என்று சொல்லுகிறார். பெண்களுக்கு அவர் ஆறுதல் சொல்லுகிறார். அவருக்கு ஆறுதல் கொடுத்த எருசலேம் மகளிருக்கு அவர் ஆறுதல் சொல்லுகிறார். அவரிடத்திலே வந்த புற ஜாதியினரை, அதை போல வரி தண்டக்கூடியவர்கள், ஒரு புனிதர், அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்திருந்த காலத்திலே சொன்னார்கள், அவர் ஒரு மறு கிறிஸ்து என்று சொன்னார்கள். அவரிடத்திலே ஒரு பாவத்தையும் மக்கள் காணவில்லை என்று சொன்னார்கள். அவ்வளவுக்கு அன்பானவராக, கனிவானவராக இருந்தார். ஆனால் அந்த நிலைமைக்கு அவர் எப்படி வந்தார் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு குழப்பம் இருந்தது.
என்ன குழப்பம் என்று சொன்னால், அவருடைய தந்தை ஒரு பெரிய துணி வியாபாரியாக இருந்தார், செல்வந்தராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் அவருக்கு நிறைய செல்வந்தங்கள் இருந்தன, நிறைய சொத்து இருந்தது, பெரிய மாளிகை போன்ற வீடு இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் அவருடைய மனதிலே இன்னொரு பக்கத்திலே அவருக்கு இந்த செல்வங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கடவுளுடைய பணியை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஆவல் ஒரு பக்கத்தில் இருக்கிறது. இன்னொரு பக்கத்திலே அவருடைய அப்பா நிறைய சம்பாதித்து வைத்திருக்கிறார். அந்த சம்பாத்தியங்களை, செல்வங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டும், செல்வப்போக்கான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், ஆடம்பரமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் ஒரு பக்கத்தில் இருக்கிறது. இந்த இரண்டு விருப்பங்களுக்கும் இடையிலே அவருடைய வாழ்க்கையிலே முடிவெடுக்க தெரியாமல் அவருடைய இள நாட்களிலே அவர் திண்டாடி கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கின்ற வேளையிலே ஒரு நாள் அவர் அவருடைய குதிரையிலே பயணம் செய்கிறார். குதிரையிலே பயணம் செய்கின்ற வேளையிலே ஒதுக்குப்புறமான ஒரு இடத்திலே ஒரு தொழுநோயாளியை பார்க்கிறார். அந்த தொழுநோயாளியுடைய உடல் முழுவதும் புண்ணாக இருக்கிறது, அவருடைய முகம் கூட புண்ணாக இருக்கிறது, புண்களிலிருந்து சிதில் அப்படியே சீல் வடிந்து கொண்டே இருக்கிறது. அந்த தொழுநோயாளியை பார்த்தவுடன் இவருடைய மனதிலே ஒரு அகோரமான ஒரு வெறுப்புணர்வு தோன்றுகிறது. ஏனென்று சொன்னால், இவர் செல்வ செழிப்பிலே வாழக்கூடியவர், இவர் செல்வத்திலே இருக்கக்கூடியவர், இவருக்கு அந்த தொழுநோயாளி இப்படிப்பட்ட கோர நிலையிலே பார்த்த வேளையிலே இவருடைய மனதிலே ஒரு வெறுப்பு வருகிறது. இவர் அவருடைய முகத்தை திருப்பிக் கொள்கிறார். இருந்த வேளையிலும் இவருடைய மனதிலே என்ன தோன்றியது என்று சொல்லி தெரியவில்லை. இவர் அவருடைய குதிரையில் இருந்து கீழே இறங்குகிறார். கீழே இறங்கியவர் அந்த தொழுநோயாளியினுடைய பக்கத்திலே செல்லுகிறார். பக்கத்திலே சென்று அவரை ஆற தழுவி அவருடைய முகத்திலே ஒரு முத்தமிடுகிறார். அப்படி முத்தமிட்ட வேளையிலே அந்த புண்ணாக இருந்த, சீல் வடிந்து கொண்டிருந்த அந்த தொழுநோயாளியினுடைய முகம் இவருக்கு கிறிஸ்துவனுடைய முகமாக, இயேசுவனுடைய கனிவுமிக்க முகமாக அந்த இடத்திலே இவருக்கு மாறுகிறது, இவருக்கு தோற்றம் கொடுக்கிறது. அதிலே அவர் உணர்கிறார், இங்கே நான் ஒரு ஏழைக்கு இதை செய்த வேளையிலே, ஏழையை நான் அரவணைத்துக் கொண்ட வேளையிலே, ஏழை நான் கனிவோடு ஏற்றுக்கொண்ட வேளையிலே, இந்த நோயாளியை நான் கனிவோடு ஏற்றுக்கொண்ட வேளையிலே அவர் எனக்கு கிறிஸ்துவாக மாறினார் என்கின்ற அந்த ஒரு தெளிவு பிறக்கிறது. அவர் எல்லாவற்றையும் திறந்துவிட்டு, அவர் உடுத்தியிருந்த ஆடைகளை கூட திறந்துவிட்டு அவர் கடவுளுடைய பணிக்காக அவர் செல்கிறார். அவர் ஒரு பெரிய புனிதராக அவர் மாறுகிறார். அதே போல திருச்சபையிலே மார்ட்டின் என்று சொல்லுகின்ற ஒரு புனிதரை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த மார்ட்டின் ரோமையிலே அவர் ஒரு இராணுவ வீரராக பணியாற்றி கொண்டு வருகிறார். ஒரு நாள் இவரும் அவருடைய குதிரையிலே அவர் அவருடைய பணிக்கு என்று சொல்லி அதிகாலை வேளையில் அவர் வருகிறார். அப்போது மிகவும் குளிராக இருந்த காரணத்தினாலே அவருடைய உடலை சுற்றி அவர் ஒரு போர்வை, நீண்ட ஒரு போர்வை அவர் போர்த்தி இருந்தார். அந்த போர்வையை போர்த்தி கொண்டு அவருடைய குதிரையிலே ஏறி அவருடைய பணிக்காக, அவருடைய இராணுவ பணிகளுக்காக அவர் சென்று கொண்டிருக்கிறார். சென்று கொண்டிருக்கின்ற வழியிலே அவர் ஒரு ஏழை முதியவரை பார்க்கிறார். அந்த ஏழை முதியவர் மிகவும் ஏழ்மையானவராக இருக்கிறார். அவருக்கு உடலை போர்த்துவதற்கு என்று சொல்லி போர்வை இல்லை. ஆகவே கடும் குளிர்னாலே அவர் உரைத்துக் கொண்டிருக்கிறார். அவரை கண்ட உடனே இந்த மார்ட்டின் அவருடைய குதிரையில் இருந்து கீழே இறங்குகிறார். கீழே இறங்கியவர் அவரிடத்தில் இருந்த உடைவாளை எடுத்து அந்த போர்வையை சரியாக 2 பகுதியாக அவர் கிழிக்கிறார். கிழித்து ஒரு பகுதியை அந்த ஏழை முதியவருடைய உடலை போர்த்திவிட்டு இன்னொரு பகுதியை இவர் தன்னுடைய உடலை போர்த்துகிறார். போர்த்திவிட்டு அவருடைய பணிகளுக்கு செல்கிறார். அன்றைய நாளினுடைய இராணுவ பணிகள் எல்லாம் முடிந்த பிறகு அவருடைய வீட்டிற்கு வருகிறார். அயர்ந்து தூங்குகிறார். நல்ல தூக்கத்திலே அவருக்கு ஒரு காட்சி கொடுக்கப்பட்டது. அவர் ஒரு கனவு காண்கிறார். என்ன கனவு என்று சொன்னால், அங்கே விண்ணுலகம் இருக்கிறது, பரலோகம் இருக்கிறது, அங்கே ஆண்டவர் இயேசு இருக்கிறார், வானதூதர்கள் புனிதர்கள் எல்லாரும் அங்கே சூழ்ந்திருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு அவருடைய உடலை ஒரு போர்வையை அவர் சுற்றி இருக்கிறார். அந்த போர்வை ஒரு பாதியான கிழிந்த ஒரு பார்வையாக இருக்கிறது. அங்கே வருகின்ற வானதூதர் ஒருவர் ஆண்டவரிடத்திலே கேட்கிறார், ஏன் ஆண்டவரே உங்களுக்கு வேறு போர்வை கிடைக்கவில்லையா? ஏன் இந்த கிழிந்த போர்வை நீர் போர்த்தி இருக்கிறீர் என்று சொல்லி கேட்பார். கேட்டவுடனே ஆண்டவர் சொல்வார், இதை நீ கிழிந்த போர்வை என்று சொல்லாதே, என் நண்பன் மார்ட்டின் எனக்கு இன்று காலையிலே போட்ட போர்வை என்று சொல்லி அந்த போர்வை அவர் எடுத்து இன்னும் அவர் பாசத்தோடு இறுக்கமாக தன்னுடைய உடலிலே அவர் போர்த்திக் கொள்வார். இதை காண்கின்ற மார்ட்டினுக்கு அவரிடத்திலே ஒரு தெளிவு வருகிறது. நான் அந்த ஏழை முதியவருக்கு செய்த உதவி ஆண்டவருக்கு செய்ததாக மாறியது என்கின்ற அந்த தெளிவு வருகிறது. அந்த கனிவான செயலினாலே அவர் மாறுகிறார். அவர் சாதாரண மாற்றனாக இருந்தவர் புனித மாற்றனாக அவர் மாறுகிறார். ஆக இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இவர்கள் செய்த புனித பிரான்சிஸ்காராக இருக்கலாம், புனித மாற்றனாக இருக்கலாம், அவர்கள் செய்த சாதாரண செயல்கள் அவர்களை புனித நிலைக்கு உயர்த்தி இருக்கிற கனிவோடு செய்தார்கள். அன்போடு பாசத்தோடு அவர்கள் அந்த காரியங்களை செய்தார்கள். அவர்களை புனிதர்களாக மாற்றி இருக்கின்றன. நாம் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யலாம்? நம்முடைய வார்த்தைகளிலே முதலிலே கனிவோடு இருப்போம். நம்முடைய குடும்பங்களிலே, கணவனிடத்திலே, மனைவியிடத்திலே, பிள்ளைகளிடத்திலே, பெற்றோர்களிடத்திலே, உடன் பிறந்தவர்களிடத்திலே, சுற்றத்தாரிடத்திலே, கூட வேலை செய்கின்றவர்களிடத்திலே, படிக்கக்கூடியவர்களிடத்திலே கனிவான வார்த்தைகளை பேசுவோம். திருவள்ளுவர் மிக தெளிவாக அவர் சொல்வார்,
கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு என்று சொல்லுகிற வார்த்தையிலே அந்த குரலிலே அவர் சொல்வார், இனிய உளவாக எண்ணாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு என்று சொல்வார். நல்ல வார்த்தைகள் இருக்கின்ற வேளையிலே கெட்ட வார்த்தைகளை, கடுமையான வன்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவது, கனிகள் இருக்கின்ற வேளையிலே கனிகளை சாப்பிடாமல் காய்களை, கசக்கின்ற காய்களை சாப்பிடுவதை போல என்று சொல்லுகிறார். நம்முடைய வார்த்தைகளிலே கனிவான நல்ல வார்த்தைகளை, மற்றவர்களுக்கு ஊக்கமூட்டுகின்ற, மற்றவர்களை உற்சாகப்படுத்துகின்ற, மற்றவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கின்ற நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த நாம் முயற்சி எடுப்போம். நம்மோடு கூட இருக்கக்கூடிய, நம்முடைய சுற்றி இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு நோயிலே இருக்கிறார், ஒருவர் அவருடைய கையிலே அடிபட்டு ஒரு கட்டோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நாம் அவர்களை பார்க்கின்ற வேளையில கையில் அடிபட்டிருச்சா, சரி எல்லாம் சரியாகும், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகின்ற ஆறுதலின் வார்த்தையை அவரை பார்த்து நாம் சொல்வோம். அவரை பார்த்து ஒரு வித்தியாசமான ஒரு சிரிப்பு, ஒரு நமட்டு சிரிப்பு, ஒரு கேலி சிரிப்பு, இதையெல்லாம் மாற்றுவோம். நம்முடைய அந்த பார்வைகளிலே, நம்முடைய வார்த்தைகளிலே கனிவான காரியங்களை செய்வோம். இன்றைய 2ஆம் வாசகத்திலே தூய பவுல் அடிகளார் சொன்னதை போல குடும்பத்திலே முதல்ல கனிவை நாம் காட்டுவோம். நாம் நம்மோடு கூட இருக்கக்கூடிய மனிதர்களிடத்திலாக இருக்கலாம், வீட்டில் இருக்கக்கூடிய பிராணிகள், செல்ல பிராணிகளிடத்திலாக இருக்கலாம், மற்ற உயிரினங்களிடத்திலாக இருக்கலாம், செடி கொடிகளிடத்திலாக இருக்கலாம், அன்பை கனிவை காட்ட நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுப்போம். ஹிட்லர் அவருடைய நாசி படைகளை வைத்திருக்கின்ற வேளையிலே அந்த நாசி படைகளிலே பொதுவாக கமாண்டர்ஸாக, தளபதிகளாக எடுக்கக்கூடியவர்களை அவர்களுடைய மனதிலே ஒரு கடுமையான எண்ணம் வர வேண்டும். அவருடைய மனதிலே அவர்கள் அன்பு, பாசம், கனிவு இதெல்லாம் வைத்திருக்க கூடாது என்கின்ற எண்ணத்தினாலே ஹிட்லர் அவர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுப்பார். என்ன பயிற்சி என்று சொன்னால், அவர்களை கமாண்டர்ஸாக, தளபதிகளாக அவர்களை தேர்ந்தெடுக்கின்ற வேளையிலே அவர்களுக்கு ஒரு குட்டி நாய்க்குட்டியை கொடுப்பாராம். அந்த குட்டி ஜெர்மன் ஷெப்பர்ட் என்று சொல்லுகின்ற அந்த இனத்தை சார்ந்த ஒரு சின்ன நாய்க்குட்டி. அந்த நாயை பற்றி உங்களுக்கு தெரியும், நன்றாக மனிதர்களிடத்திலே பழகுகின்ற நாய்க்குட்டிகள், அந்த இனம் நன்றாக பழகும் மனிதர்களிடத்திலே அந்த குட்டி அவர்கள் கொடுப்பார்கள். இந்த குட்டி அவர்கள் கூட வைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பெட்டில் தான் அந்த நாய்க்குட்டி தூங்கும். இவர்களுடைய உணவு, இவர்கள் எந்த உணவை உண்ணுகிறார்களோ, எந்த சாப்பாடை சாப்பிடுகிறார்களோ, இவர்களுடைய உணவிலிருந்து, இவர்களுடைய பங்கிலிருந்து அந்த நாய்களுக்கு அவர்கள் சாப்பாடு கொடுக்க வேண்டும். இவர்களோடு கூட இருக்கும், இவர்களோடு சேர்ந்து பழகும், இவர்களோடு சேர்ந்து தூங்கும், எல்லா காரியங்களிலும் இவர்களோடு கூட இருக்கும். இந்த நாய்க்குட்டிகள் எல்லாம் வளர்ந்த பிறகு அவர்கள் இந்த தளபதியாக பயிற்சிகள் எல்லாம் முடித்து பணி பொறுப்பை எடுக்கின்ற வேளையிலே இவர்கள் ஒன்று செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த தளபதிகளாக மாறப்போகிறவர்கள் அவர்களுடைய கைகளாலே அந்த நாயை துடிக்க கொள்ள வேண்டுமாம். அவர்கள் எந்த ஆயுதத்தையும் கொடுக்க மாட்டார்கள், எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்தக்கூடாது. அவருடைய கைகளை வைத்து இத்தனை நாட்கள், இத்தனை மாதங்கள் தங்களோடு கூட பழகிய, தங்களோடு கூட இருந்த அந்த நாயை அவர்கள் துடிக்க தங்களுடைய கையை வைத்து அவருடைய சொந்த நாயை அவர்கள் கொல்ல வேண்டும். ஏன் கொல்ல வேண்டும் என்று சொன்னால், இவ்வளவு பழகிய, இவ்வளவு பாசமாக இருந்த நாயையே நான் கொன்று விடுகிறேன் என்று சொன்னால், இன்னொரு எதிரி என்னிடத்திலே வருகிறார் என்று சொன்னால், அன்பு, கருணை, பாசம், கனிவு எதையுமே காட்டக்கூடாது, கொன்றுவிட வேண்டும். அந்த எண்ணம், அந்த கடுமையான எண்ணம் அவருடைய மனதிலே வளர வேண்டும் என்பதற்காக ஹிட்லர் இப்படி ஒரு பயிற்சியை அவர் செய்வாராம். நம்முடைய குடும்பங்களிலே, உயிர்களிடத்திலே அன்பு காட்ட குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்போம். வீட்டிலே ஒருவர் யாசிக்க வருகிறார் என்று சொன்னால் அவரிடத்திலே கனிவோடு நடக்க நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்போம். நம்முடைய குடும்பத்திலே வயதான தாத்தாவும் பாட்டியும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய முதுமை நாட்களிலே அவர்களிடத்திலே எப்படி கனிவு காட்ட வேண்டும், பாசத்தோடு நடக்க வேண்டும், அவர்களை எப்படி பொறுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்போம். ஆக நம்முடைய குழந்தைகள் அவருடைய வார்த்தைகளிலும் அவர்களுடைய செயல்களிலும் கனிவுடையவர்களாக மாற நாம் அவர்களுக்கு பயிற்சிகளை கொடுப்போம், அவர்களுக்காக வேண்டுவோம். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எழுந்து என்று நமது தேவைகளை மாநாட்டுகளாக எடுத்து சொல்லி ஜெபிப்போம்.
அனைவரும் என்னைப் போல் இருங்கள் என்று மொழிந்த எம் அன்பு இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர், குருக்கள், கன்னியர், பொதுநிலையினர் அனைவரும் உம்மை போல் வாழ்ந்து தங்களது வாழ்வால் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய் விளங்கிட தேவையான அருள் வளங்கள் வழங்கிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சகோதரர்கள் ஒருமித்து வாழ்வது எத்துணை நன்றி என்று மொழிந்த இறைவா, நம் பங்கு மக்கள் வேலை பார்க்கும் இடங்களிலும் வீடுகளிலும் அக்கம் பக்கங்களில் உள்ளவர்களோடு சகோதர உறவுடன் ஒருவருக்கொருவர் கனிவு கொண்டு வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள் என்றுரைத்த எம் அன்பு இறைவா, இல்லற வாழ்வில் இரண்டரை இணைய வைத்த தம்பதிகள் தங்கள் உடலாலும் உள்ளத்தாலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அன்புடன் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உறவின் பலமான விளங்கும் என் அன்பு இறைவா, இன்றைய விழா திருப்பலியை சிறப்பிக்கும் அரசு ஊழியர், மண்ணின் மகளிர், வெளியூர் வாழ் மக்கள் ஆகியோரை உன் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் ஏற்று பணியுடன் பதிலளித்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தலைவருக்கெல்லாம் தலைவராம் எம் அன்பு இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் நடுநிலைமையோடு செயல்படவும் மக்கள் நலன் பேணுபவர்களாக வாழவும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள்மழை பொழிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டு கேட்டருளும். அருள்மழை பொழியும் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக ஒரு நிமிடம் அமைதியாக ஜெபிப்போம். சகோதரர்கள் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று, எத்துணை இனியது என திருப்பாடல் 133 மொழிந்த அன்பு நல்ல தந்தையே, நாங்கள் கனிவோடு ஒருவருக்கொருவர் நாங்கள் இருக்கிறோம் என் அன்புறவோடு வாழ்வதற்காக ஆண்டவரே நீர் எங்களை படைத்தீர். இந்த உலகத்தை படைத்த உலகம் யாவும் நன்றாக இருக்குது என்ற கண்டீரே. அந்த நன்மைத்தனம் என்பது ஒருவர் மற்றவரோடு கொண்டுகின்ற கனிவான பார்வையும் அன்பு செயல்பாடுகளிலும் மிளர்வது என்பதை பல நேரங்களில் உணர்வதற்கு தவறிய மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் வாடிய அந்த பெண்ணை யாரும் நலமாக்காத போது உமது கனிவான பார்வை அவள் மேல் பட்டது. ஊரார் ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய சக்கையோடு சென்று உணவருதி இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என சொன்ன உமது கனிவான வார்த்தைகள் அவனுக்கு மனதிற்கு ஆறுதலும் வாழ்க்கையினுடைய மாற்றத்திற்கு ஏற்றதாகும்படி அமைந்தது. ஆண்டவரே, கனிவோடு இருக்கக்கூடிய செயல்பாடுகளில் நீர் உம்மை வெளிப்படுத்தி இருக்கிறீர் என்பதை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். கல்வாரி நோக்கி உமது பயணத்தில் முகத்தில் வியர்வையும்
இரத்தமும் பீரிட்டு விடுகின்ற போது யாரும் வராத போது ஊரார் ஒதுக்கி வைத்த ஒரு பெண்மணி அவள் ஓடோடி வந்து உமது முகத்தை துடைத்த அந்த கனிவு எங்களுக்குரிய கனிவாக மாற ஆண்டவரே அருள்தாரும். கனிவான இதயங்கள் ஈரத்தோடு அடுத்தவருக்காக எப்போதுமே துடித்து கொண்டே இருக்கும். இறைவா, எங்கள் இதயம் எங்களுக்காக துடித்தது போதும், எங்களுடைய குடும்பத்திற்காக துடித்தது போதும், நாங்கள் கனிவுள்ள மனிதர்களாக எங்களோடு உடன் வாழக்கூடிய மனிதர்களை பார்க்கக்கூடிய பார்வையை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, கனிவை வாழ்வின் அச்சாணியாக கொண்டு எங்களுடைய பார்வையும் எங்களுடைய சொல்லும் எங்களுடைய செயலும் கனிவை வெளிப்படுத்தக்கூடிய செயல்பாடாக மாற ஆண்டவரே எங்களோடு இருந்த வழி நடத்தியறலும். ஆமென். காணிக்கு போவோம். ஏற்றுக்கொள்வார் என் நிறைவா, என்னை ஏற்றுக்கொள்வார் என் தலைவா. ஏற்றுக்கொள்வாய் என் இறைவா, என்னை ஏற்றுக்கொள்வாய் என் தலைவா. என்னை நீ ஏற்று உனதாக மாற்றின நான் முழுதும் நீயாகுவே. நானே காணிக்கை ஏற்பாயின் நிறைவா. நானே காணிக்கை ஏற்பாய் என் இறைவா. என்னுடல் பொருளாவி வந்தளித்தே காணிக்கை காணிக்கை ஏற்றுக்கொள்வாய் என் நிறைவா, என்னை ஏற்றுக்கொள்வாய் என் தலைவா. ஒளி கடலாவே ஆண்டவரே, சிலுவைகளெல்லாம் சீராகும் நீ தொட்ட ஒளி கடலாகவே ஆண்டவரே. இருள் சூழ்ந்த என் உள்ளத்தில் அருள்மழையாய் வாருமே. ஏற்றுக்கொள்வாய் என் இறைவா, என்னை ஏற்றுக்கொள்வாய் என் தலைவா.
மீது நடந்த உன் பாதங்கள் அருகினில் வந்தார் ஆனந்தமே. மௌனத்தின் மௌனமே, உன் மௌனத்தில் ஆழ்ந்தேனே. மௌனத்தின் மௌனமே, உன் மௌனத்தில் ஆழ்ந்தினே. என்னை நான் மறந்தேன், என்னை நான் மறந்தேன். ஏற்றுக்கொள்வாய் என் நிறைவா, என்னை ஏற்றுக்கொள்வாய் என் தலைவா. ஏற்றுக்கொள்வாய் என் இறைவா, என்னை ஏற்றுக்கொள்வாய் என் தலைவா. என்னை நீ ஏற்று உனதாக மாற்றின நான் முழுதும் நீயாகுவே. என்னை நீ ஏற்று உனதாக மாற்றின நாள் முழுதும் நீயாகவே. நானே காணிக்கை ஏற்பாயின் இறைவா. நானே காணிக்கை ஏற்பாயின் இறைவா. சகோதர சகோதரிகளை நாம் எல்லோரும் இணைந்து ஒப்பு கொடுக்கக்கூடிய இந்த திருப்பலி எல்லா வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இவரை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருளுமை வேண்டுகின்றோம். இந்த கனிவின் பலியின் காணிக்கைகளை நிறைவேற்பதா உமது யூபிலியை அனைவருக்கும் வழங்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகுமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவனுக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் வாழ்விற்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியான நம்பிக்கையோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து
முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவது. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அறையத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காய் கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாய் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர் ஆல்பர்ட், அனைத்துலக ஆயர்கள், இறைவணியாளர்களோடு உம்முடைய திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து நீர் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் புனித ஜான் போஸ்கோ, மண்ணின் மறை சாட்சி புனித தெய்வ சகாயம், இவ்வுலகில் மகுந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் தோழமையில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும்
மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் குற்றங்களை பாராமல் திருச்சபை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நிறை. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்து விட்டு சென்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்னே இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இது இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் எல்லோருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடலும் திறத்தும் காத்தும் தாயாக என்னை தாங்க நீ வேண்டுமே.
என்னை தாங்க நீ வேண்டுமே. தீவெல்லாம் குழப்பங்கள் என்னை சூழும் போது தந்தையா என்னை தாங்க நீ வேண்டுமே. பிறர் என்னை தாங்க அன்பு இறைவா, காலநிலை மாறுபாடுகள், இயற்கை சீற்றங்கள் போன்ற தடுமாற்றம் எதுவும் இல்லாமல் நல்ல காலநிலையை தந்த மேலான கிருபைக்காக இறைவா உமக்கு நன்றி. நன்றி 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 உமக்கே நன்றி. நன்றி 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 உமக்கே நன்றி. கருணை மிக இறைவா, உன் கருணையால் எவ்வித குறையுமின்றி உளநலமும் உடல் நலமும் தந்த மேலான கிருபைக்காக இறைவா உமக்கு நன்றி. நன்றி 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 உமக்கே நன்றி. நன்றி 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 உமக்கே நன்றி. புனித ஜான் போஸ்கோவின் அன்பான இறை சமூகமே, நம்முடைய விழாவின் 9வது நாளை நெருங்கி இருக்கின்றோம். இத்தனை நாள் நமக்கு துணை புரிந்த இறைவனுக்கு நன்றி பலியை கனிவில் கனிந்திடும் யூபிலி என்ற மைய சிந்தனையிலே இத்திருப்பலிக்கு தகுதியோடு தலைமை தாங்கி இறை புகழ்ச்சியோடு நாம் அவரிடம் வேண்டிட ஜெபித்திட நமக்கு துணை செய்தவர்கள் அருள் தந்தை சிறில் மெஸ்பின் அவர்கள், சிந்தனை கூர்மையோடு வாசித்து அதை உள்வாங்கி அதை பகிர்கின்ற ஆற்றல் கொண்டவர்.
பல காரியங்களிலே ஒரு உற்ற தோழனாக தோள் கொடுக்கும் நண்பனாக இருந்து இந்த குருத்துவ வாழ்விலே இறை பணியாற்ற பல்வேறு வழிமுறைகளை கற்றுத்தரக்கூடிய தந்தை இன்று நம்முடைய வந்ததிலே மிக்க மகிழ்ச்சி. அவர் அருமையாக அழகாக திருப்பலியினை பாடி ஜெபித்து நமக்காக இறைவேண்டல் செய்து இறை அருளை பெற்றுக்கொள்வதற்கு துணை நின்றிருக்கின்றார். எனவே தந்தையினுடைய வருகையிலே மகிழ்ந்து நம் அனைவர் சார்பாக அவருக்கு நன்றிகளை நெஞ்சார தெரிவித்துக் கொள்கின்றேன். மறைவுரை ஆற்றிய தந்தை அவர்கள் சிஜன் பூட்டேட்டி பங்கினுடைய பங்கு தந்தையாக மிக சிறப்பாக மக்களை ஒருங்கிணைத்து பல்வேறு வளர்ச்சி பணிகளை ஆலயத்திலே செய்து திறம்பட அவர் தன் கடமையை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார். அவர் என்னுடைய முன்னாள் பங்கு பாத்திமா புரத்தினுடைய மண்ணின் மைந்தர். அங்கே நான் பங்கு பணியாளராக இருந்தபோதுதான் தந்தை சுஜன் அவர்கள் அருள் பொழிவு பெற்றார்கள். தன்னுடைய முதல் நன்றி திருப்பலி அங்கு நிறைவேற்றினார்கள். தன்னுடைய பங்கிற்காக தன்னலம் கடந்து பல உதவிகளை செய்யக்கூடிய ஒரு பெருந்தன்மை கொண்டவர். நல்ல ஒரு சகோதர குரு என்று சொல்லலாம், ஒரு தம்பி என்று சொல்லலாம். ஏதாவது உதவிகள் திருப்பலிகளுக்கோ மந்திரிப்புகளுக்கோ கேட்கின்ற போது இயன்ற அளவு நமக்கு உதவிகளை செய்வதற்கு முன்வரக்கூடியவர். நம்முடைய அருகாமையில் இருக்கக்கூடிய பூட்டேட்டி பங்கின் பங்கு தந்தையாக இருக்கின்றார். இந்த விழாவுக்கு அழைத்த போது மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு கனிவில் கனியும் யூபிலி என்று கனிவுள்ள மனிதர்கள் தான் கடவுளை காண முடியும், கடவுளை பிறருக்கு வெளிப்படுத்த முடியும் என்பதை பல்வேறு நிகழ்ச்சிகள், அந்த பல்வேறு நோயாளிகள் வாழ்விலே எவ்வாறு கனிவுள்ள செயல்பாடுகள் அவர்களை உயரச் செய்தது என்பதை சொல்லி பல புனிதர்கள், புனித சபேரியார், புனித மார்ட்டின் என்று நம்முடைய வாழ்விற்கு முன்மாதிரிகளை முன்வைத்து நாமும் கனிவுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று நம்மை சிந்திக்க அழைத்திருக்கின்றார். இறங்காத இதயத்தில் இறை இல்லை என்று சொல்வது போல யாருடைய இதயத்தில் கனிவில்லையோ அங்கே கடவுள் இருக்க முடியாது என்பதை பல நிகழ்வுகள் வழியாக நமக்கு சுட்டிக்காட்டி நம்மை சிந்திக்க அழைத்தார்கள். இந்த யூபிலி ஆண்டில் நாம் ஒவ்வொருவரும் கனிந்த நெஞ்சம் கொண்டவர்களாக வாழ நம்மை வழிநடத்திய தந்தை சுஜன் அவர்களுக்கு நம் அனைவர் சார்பாக நன்றிகளை தெரிவிக்கிறோம். இன்று திருப்பலியை சிறப்பித்த மண்ணின் மகளிர், அரசு ஊழியர்கள், வெளியூர் வாழ் பங்கு மக்கள் அவர்களுக்கு சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வழிபாட்டிலே இவற்றை சிறப்பிப்பதற்கு நல் முறையில் நீங்கள் உதவி செய்தீர்கள். உங்களை ஒருங்கிணைத்த பங்கின் வழிபாட்டு பிரதிநிதிகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். குறிப்பாக இங்கிருந்து திருமணமாகி சென்ற மண்ணின் மகளிர் அதிகமான பேர் வந்திருக்கின்றீர்கள். அரசு ஊழியர்களும் அதிகமான பேர் வழிபாடுகளில் கலந்து கொண்டீர்கள். வெளியூர் வாழ் பங்கு மக்களும் வந்திருக்கின்றீர்கள் என்று நம்புகின்றேன். எனவே இந்த நாளில் இந்த விழா மகிழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திருப்பலி முடிந்த இரவு உணவு வழங்குகின்றவர்கள் திரு ஜான் பிரிட்டோ அஸ்னி குடும்பத்தார் உசரத்துகளில் இருந்து வழங்குகின்றார்கள். அந்த குடும்பத்திற்கு நம்முடைய மனமார்ந்த ஜெபங்களையும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நாம் தெரிவித்து மகிழ்கின்றோம். நம்முடைய விழா மகிழ்ச்சியிலே இறை மக்களுக்கு உணவு கொடுக்கின்ற அந்த மேலான அருளுக்கு கடவுள் அந்த குடும்பங்களை மேன்மேலும் ஆசீர்வதித்து அவர்களுடைய வாழ்வை வளரச் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இந்த உணவு வழங்குகின்ற ஜான் பிரிட்டோ அஸ்னி குடும்பத்துக்கு நம் அனைவர் சார்பான நன்றிகளையும் கரவொலி மூலம் தெரிவிக்கின்றோம். இரவு உணவு, அதை தொடர்ந்து நாளைய தினத்துக்கான அன்பின் விருந்துக்கான தயாரிப்புகள் நடைபெறும். எனவே இறை மக்கள் எல்லோரும் அதற்கு உதவி செய்யலாம். ஆண்கள், பெண்கள், சிறுவர், சிறுமியர், இளையோர், இளம்பெண்கள் அனைவருமே இந்த காய்கறி வெட்டுதல் போன்ற எல்லா வேலைகளுக்கும் நீங்கள் உதவி செய்யலாம். தேங்காய் திருவதற்கு திருவல்ல தானே, அதுக்கு பேர் திருவல்ல தானே சொல்லுவீங்க, திருவல்ல
திருவலை, கத்தி போன்ற பொருட்கள் எல்லாம் இருந்தால் நீங்கள் கொண்டு வந்து அன்பு விருந்து தயாரிப்புக்கு உதவி செய்யுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். நாளைய தினம் நம்முடைய விழா மகிழ்வின் நிறைவு பலி காலை 9 மணிக்கு ஜெபமாலை, அதைத் தொடர்ந்து புகழ் மாலையும், தொடர்ந்து சரியாக 10 மணிக்கு விழா திருப்பலியும் நடைபெறும். மிக சரியாக 10 மணிக்கு விழா பலி ஆரம்பிக்கிறது. எனவே இறை மக்கள், குறிப்பாக நாளை வழிபாட்டை சிறப்பிக்கின்ற பங்கு அருள்பணி பேரவை, தூய ஜான் போஸ்கோ மறைக்கல்வி மன்றம் மற்றும் அம்சி ஊற்றுக்குழி இறை மக்கள், அனைத்து இறை மக்களும் சரியான நேரத்தில் வந்து பலியில் கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். திருப்பலியை தொடர்ந்து திருக்குடி இறக்கம் நடைபெறும். திருக்குடி இறக்கத்துறை தொடர்ந்து அன்பின் விருந்து வழங்கப்படுகின்றது. நாளை மாலை மிக சரியாக 7 மணிக்கு மறைக்கல்வி மன்ற ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகள், பரிசு வழங்குதல் ஆகியவை நடைபெறும். 7 மணி என்று சொல்லும் போது 7 மணி 7 மணி என்றால் 7:30 ஆகும் என்று நாம் நினைக்க வேண்டாம். மிக சரியாக 7 மணிக்கு விழா மறைக்கல்வி மன்ற ஆண்டு விழா நடைபெறும். மறைக்கல்வி மன்றத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் வழங்குகிற நடைபெறும். நிகழ்ச்சி நிரலை, அதற்கான பாடல்கள் ஆகியவற்றை நாளை திருப்பலி முடிந்த உடனடியாக மறைக்கல்வி மன்ற நிர்வாகிகளிடம் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஐந்தாவது அன்பியத்தை சார்ந்த திரு நேச ராஜகுமார் குடும்பத்தினர்கள் நமது ஆலயத்துக்கு 10 விவிலியங்களை அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார்கள். அந்த குடும்பத்துக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நாளை பங்கு குடும்ப விழாவினுடைய நிறைவு. எனவே திருப்பலியில் அனைத்து குடும்பங்களும் மகிழ்ச்சியாக தங்கள் ஒரு நாள் வருமானத்தை காணிக்கை பவனியில் கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்த அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். முதியவர்கள், நோயாளிகள், திருப்பலிக்கு வர முடியாதவர்களுடைய பெயர்களை எழுதி கொடுத்து அவர்களுக்கான உணவை அன்பிய தலைவர்கள் விழா குழுவிடமிருந்து பெற்று அவர்கள் கொண்டு செல்வதற்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். விழா குழுவினர் அந்த முதியோர்கள், நோயாளிகளுக்கான அன்பு விருந்து உணவை கொண்டு சேர்ப்பார்கள். பங்கிற்கான வரி, திருவிழா நன்கொடைகள், அன்பு விருந்து நன்கொடைகளை செலுத்தி உரிய ரசீதை பெற்று செல்லவும். இறுதி மன்றாட்டுக்காக எழுந்திருப்போம். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, உங்களோடு குடும்ப விழாவில் கலந்து கொண்டதில் மகிழ்ச்சி. நண்பர் ஷைன் மற்றும் உங்களுக்கு குடும்ப விழா நல்வாழ்த்துக்களை எங்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது ஒரே விண்ணக விருந்தை உண்டு நிறைவேற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் தூய ஆவியாரின் அருளை பொழிந்து நிறைவாக பிறரன்பின் பேரு வகையினால் எங்களில் புது வாழ்வு மிகுதியாக மலர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆசிவர தலைவணங்கி மன்றாடுவோம். ஆறுதல் அனைத்து நிறைவன் உங்கள் வாழ்நாட்களை தமது அமைதியில் செமையுறச் செய்து தமது ஆசையின் கொடைகளை உங்களுக்கு வழங்குவாராக. இடர்கள் அனைத்து நன்றும் அவர் உங்களை விடுவித்து உங்கள் இதயங்களை தனது கனிவினால் உறுதிப்படுத்துவாராக.
எதிர்நோக்கு, நம்பிக்கை, அன்பு ஆகிய குடைகளால் நீங்கள் வளம்பெற்று இந்த யூபிலி வாழ்வில் ஆற்றல் வாய்ந்த செயல் வழியாக நிலையான வாழ்வை மகிழ்வுடன் அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவன் உங்களோடு வாழ்கிறார். இறைவனுக்கு நன்றி. யாரிவளோ யாரிவளோ வைகரை போல் எழும்புவர் யாரிவள் 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 திங்களைப் போல் அழகுடனே சூரியனை அணிந்து வரும் யாரிவள் 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 ஊரெதுவோ பேரெதுவோ பாருக்குள்ளே பேர் விளங்கும் யாரிவள் 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 மாலை மலர் நறுமணமாய் படை நடக்க நடந்து வரும் யாரிவள் 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 தாய்வள் போல ஒரு பிள்ளை மனம் கொண்டவளும் யாரிவள் மலைகளில் துள்ளி வரும் களிமான்கள் போலவர் யாரிவள் பரந்திருக்கும் பள்ளத்தாக்கில் படர்ந்திருந்த நீலை மலர் யாரிவள் தாய்வள் தலைமுறைகள் தலைமுறையாய் தாயெனவே தலை வணங்கும் யாரிவள் தாய்வள் கூட்டப்பட்ட பூந்தோட்டம் யாரிவள் பொங்கி வரும் நீருற்றா யாரிவள் தாய்வள் யாரிவளோ யாரிவளோ வைகரை போல் எழும்புவர் யாரிவள் 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 திங்களைப் போல் அழகுடனே சூரியனை அணிந்து வரும் யாரிவள் 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 ஊரெதுவோ பேரெதுவோ பாருக்குள்ளே பேர் விளங்கும் யாரிவள் 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 பாலைவன நறுமணமாய் படை நடுங்க நடந்து வரும் யாரிவள் 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 தாய்வள் நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென்.